புறநெறி ஆக்கம் என்ற தலைப்பில் ஆசான்மா செந்தமிழன் அவர்கள் ஆசான் மாணாக்கர் கூட்டமைவினருக்கு எடுத்த உறவின் ஆளுமை பாடம் வகுப்பு 5. அனைவருக்கும் வணக்கம். உறவின் ஆளுமை பாடத்தொடரின் இன்றைய தலைப்பு புறநெறி ஆக்கம். தன்னை அறிதல், தன் சீர்மை ஆகியவற்றை கடந்த பாடங்களில் கண்டோம். இது புறநெறி ஆக்கம். புறத்தே நெறியாக்கம் நிகழ்த்துவது எவ்வாறு என்பதனை இன்றைய பாட மறைமொழிகள் விளக்குகின்றன. உள்ளாண்மை உளம்பட உரைத்தல் அஃது தெள்ளாண்மை அகம்புறம் ஊடு நோக்கினார்க்கே. இது முதல் மறைமொழி. உள்ளாண்மை உளம்பட உரைத்தல் என்பது உள் எனப்படும் அகக்கருத்துக்களை ஆளுமையுடன் உளம்பட, உளம் எனப்படும் உள்ளம் பட அல்லது மனதார உரைத்தல் ஆகும். உளம்பட உரைத்தல் இன்றியமையாதது. அஃது தெள்ளாண்மை அகம்புறம் ஊடும் நோக்கினார்க்கே. அது தெள்ளாண்மை ஆகும். அதாவது தெள் எனும் தெளிவின் ஆளுமை ஆகும். யாவர்க்கென்றால் அகம் புறம் ஊடு நோக்கினார்க்கு. அகமும் புறமும் ஊடாட வேண்டும் என்ற நோக்கம் கொண்டவர்களுக்கு. ஒருவர் தன் அகமும் புறமும் ஊடாட வேண்டும் என்ற நோக்கத்தில் இருக்கிறார் என்றால் அவர் உள்ளாண்மை உளம்பட உரைத்தலில் இருப்பார். தன் உள் கருத்து எதுவோ அதில் அவருக்கு ஆளுமை இருக்கும். அதுதான் உள்ளாண்மை. அக்கருத்தினை உளம்பட உரைப்பார். உள்ளத்திலிருந்து அதனை உரைப்பார். இதுதான் உள்ளாண்மை உளம்பட உரைத்தல். அஃது தெள்ளாண்மை தெளிவின் ஆளுமையை நல்கும். அகமும் புறமும் ஊடாட வேண்டும் என்ற நோக்கத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும் இது பொருந்தும். அகம் வேறு புறம் வேறு என்ற இருமைகளில் பற்றி இருப்போருக்கும் அகம் எவ்வாறு இருக்கிறது என்றே தன் உள்ளத்தின் மீது தனக்கே ஆளுமை இல்லாதாருக்கும் புறத்தொடு ஊடாட வேண்டும் என்ற நோக்கமே இல்லாதவர்களுக்கும் இது வாய்க்காது. உள்ளாண்மை எனும் சொல்லுக்கான விளக்க மறைமொழி அடுத்து. யாதுளவெனினும் அதனை காட்டலும் ஏதுளவெனினும் அஃது அகப்புலத்துரிமையாயின் எனைத்தனை பயனுறலாயினும் கரத்தலும் உள்ளூருங்கருத்தே சொல்லென மொழிந்து கள்ளூரா சொற்றகை பூண்டு அள்ளியல் ஆளலும் உள்ளாண்மை என்னும் உறவாண்மை நாடும் நெறி. யாதுளவெனினும் அதனை காட்டல் இது முதல் நிலை. தனக்கு உள்ளே யாது
உளது என்றாலும் அதனை காட்டுதல். ஏதுளவெனினும் அஃது அகப்புலத்துரிமையாயின் எனைத்தனைப் பயனுறலாயினும் கரத்தல். இது இரண்டாம் நிலை. தனக்கு உள்ளே எது இருந்தாலும் அது தன் அகப்புலத்துக்கு உரிமையானது என்றால் எனைத்தனை பயனுறலாயினும் என்னதான் எவ்வளவுதான் பயன்கள் விளையும் என்றாலும் அவ்வுரிமையின் பால் நின்று தனக்குள் இருக்கும் அகப்புலத்து கருத்துக்களை மறைத்தல். முதல் நிலை யாதுளவெனினும் அதனை காட்டல், எது இருந்தாலும் அதனை காட்டுதல். இரண்டாவது நிலை தன் அகப்புலத்துக்கு உரிமையுடையது என்றால் அதனை வெளிப்படுத்த மறுப்பதனால் எது விளையும் என்றாலும் அதனை கரத்தல். உள்ளூருங்கருத்தே சொல்லென மொழிந்து என்பது மூன்றாம் நிலை. உள்ளே ஊறும் கருத்துதான் சொல்லாக மொழியப்படுகிறது என்று இருத்தல். உள்ளே ஊறும் கருத்து வேறு, வெளிப்படுத்தும் சொல் வேறு என்ற நிலையே இல்லாத தன்மை இது. உள்ளூருங்கருத்தே சொல்லென மொழிந்து கள்ளூரா சொற்றகை பூண்டு அள்ளியல் ஆளல் என்பது நான்காம் நிலை. கள் ஊரா மறைவுகள் ஊற்றெடுக்காத சொற்றகை சொற்களின் தகை சொற்களின் தகுதியை பூண்டு அதனையே அணிந்து கொண்டு அள்ளியல் ஆளல். அள் எனும் சொல் வளமை, செழுமை, செல்வம் என்றெல்லாம் பொருள் தரத்தக்கது. அள்ளியல் என்பது அவ்வாறான வளம் நிறைந்த இயல்பு என்று பொருளாகும். அள்ளியல் ஆளல் என்றால் நிறைந்த வளத்தினையே இயல்பாக கொண்டு அதனை ஆளுதல், அதில் ஆளுமையுடன் இருத்தல். இது எதனால் வாய்க்கிறது? கள்ளூரா சொற்றகை பூணுதலால் வாய்க்கிறது. சொற்களின் தகுதி எப்படி இருக்க வேண்டும்? அதில் கள்ளம் இருக்கக்கூடாது. உண்டெனின் உண்டு எனல் வேண்டும், இல்லையெனில் இல்லை என வேண்டும். முதல் படிநிலை யாதுளவெனினும் அதனை காட்டுதல். இரண்டாவது படிநிலை ஏதுளவெனினும் அஃது அகப்புலத்து உரிமையாயின், அது அகத்தின் புலத்திற்கு உரியது, அந்த உரிமைக்கு உட்பட்டது என்றால் என்ன பயன் இருந்தாலும் விளையும் என்றாலும் அவ்வுரிமையை மறைத்து விட வேண்டும். அது அவ்வுரிமையின்பால் மறைத்தல் வேண்டும். உள்ளூரும் கருத்தே சொல்லென மொழிதல் என்பது மூன்றாம் நிலை. உள்ளே என்ன கருத்து ஊறுகிறதோ அதனையே சொல்லாக கொள்ள வேண்டும். அகப்புலத்து உரிமைக்கு உரிய ஒன்றன் மீது கேள்வி எழுப்பப்படுகிறது என்றால் அது என் அகத்தின் உரிமைக்கு உட்பட்டது என்று கூற வேண்டும். அதுதான் உள்ளூரும் கருத்தை சொல்லென மொழிதல். உள்ளே ஊறும் கருத்து என்ன? இது என் அகப்புலத்து உரிமைக்கு உரியது என்பதுதானே. அதனைத்தான் சொல்லாக வெளிப்படுத்த வேண்டும். இவை நிகழ்கையில் கள்ளூரா சொற்றகை பூண்டு அள்ளியல் ஆளல் என்பது வாய்த்துவிடும். கள்ளம் ஊறாத சொற்களின் தகைமை அமைந்துவிடும். அதனையே அணிகலனாக பூண்டு
வளமைகள் நிறைந்த வளம் நிறைந்த ஆளுமை வாய்க்கும். அவ்வளம் சொற்களின் தகையால் அமையும். அச்சொற்கள் எவ்வாறானவை? உள்ளூருங்கருத்தே சொல் என மொழியும் நிலையில் இருப்பன. இவையெல்லாம் உள்ளாண்மை என்னும் உறவாண்மை நாடும் நெறி. உறவின் ஆளுமையே இந்த உள்ளாண்மைதான். உள்ளாண்மை என்னும் உறவாண்மை நாடும் நெறி என்று இந்த நான்கும் கூறப்படுகின்றன. யாதுளவெனினும் அதனை காட்டலும் ஏதுளவெனினும் அஃது அகப்புலத் துரிமையாயின் எனைத்தனை பயனுறலாயினும் கரத்தலும் உள்ளூருங்கருத்தே சொல்லென மொழிந்து கல்லூரா சொற்றகை பூண்டு அள்ளியல் ஆளலும் உள்ளாண்மை என்னும் உறவாண்மை நாடும் நெறி. அடுத்த மறைமொழி. பிறரெனின் கருத்தை கருதா விளக்கம் நெறியே. கருத்தும் விளக்கமும் உடன் நடை பயிலலும் தமரெனின் நெறியே. பிறரெனின் கருத்தை கருதா விளக்கம் நெறியே. புறத்தே உள்ளவர் பிறர் என்றால் அவருடைய கருத்தை கருத்தில் கூட எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை, விளக்கத்துடன் இருக்க வேண்டும் என்பது நெறி. பிறர் என்ன கருத்தை கொண்டிருக்கிறார்கள் என்பதனை கருத வேண்டியதே இல்லை என்று விலகி இருத்தல் நெறி. தமரெனின் தம்மவர் தமக்கு உரிமையுடையவர் எனின் கருத்தும் விளக்கமும் முடன் நடை பயிலலும் நெறி. கருத்து, அக்கருத்துக்களுக்குரிய விளக்கம், அவர்களுடன் நடை பயிலுதல், இந்த மூன்றும் நெறி. தமக்கு உரிமையுடையவர்களை நெறிப்படுத்த வேண்டும் என்றால் கருத்துக்களை கூற வேண்டும். அக்கருத்துக்கள் எவ்வாறானவை என்பதனை முந்தைய மறைமொழி விளக்கிவிட்டது. கருத்துக்களை எடுத்து கூற வேண்டும். அக்கருத்துக்கள் மீது கேள்விகள் எழுப்பப்பட்டால் விளக்கம் கூற வேண்டும், விளங்கச் செய்ய வேண்டும். அத்தோடு நில்லாமல் உடன் நடை பயில வேண்டும். அக்கருத்துக்களை அவற்றின் விளக்கங்களை நடைமுறைப்படுத்துகையில் உடன் நடை பயில வேண்டும். இது தமருக்குரிய நெறி. பிறரெனின் கருத்தை கருதா விளக்கம் நெறியே. கருத்தும் விளக்கமும் உடன் நடை பயிலலும் தமரெனின் நெறியே. தன்னெறி முதலே பிறநெறி வழியே. தன்னெறி முதல் பிறநெறி வழி. பிறரை நெறிப்படுத்த வேண்டும் எனில் தன்னெறிதான் அதற்கு முதல். இந்த முதல் பிறநெறி என்ற வழியால் தொடர்ச்சியை அடைகிறது. தன்னெறி என்ற முதலே இல்லை என்றால் பிறர் நெறி என்ற வழி இல்லை என்று பொருள். தன்னெறி கோணின் பிறநெறி உரைக்க நாணல் இயல்பு. தன்னெறி கோணிவிட்டது, கோணுகிறது எனில் பிறநெறி உரைக்க நாணல் இயல்பு, அதற்கு நாண வேண்டும். அவ்வாறு நாணுதல் தான் இயல்பு. பெருமை விலக்கின் பிறனுறும் உரிமை காத்தல் தன்முயல்வின்றி நிகழும் அருமை. பெருமை விலக்கின் பிறனுறும் உரிமை காத்தல் தன்முயல்வின்றி நிகழும் அருமை. ஒருவர் தன் பெருமையை விலக்குகிறார் என்றால் அவர் பிறருக்கு
வந்து சேரும், அவர்களுடைய முயற்சியின்றி வந்து சேரும் உரிமை காக்கப்படுகிறது. இவர் பெருமையை விளக்கினால் பிறருடைய உருபொருளாக வந்து சேரும் உரிமை காக்கப்படுகிறது. இது தன்முயல்வின்றி நிகழும் அருமை. இவ்வாறு பிறருடைய உரிமையை காக்க வேண்டும் என்பதற்கு இவர் தன்முயற்சி எதுவும் செய்ய வேண்டியதே இல்லை. இவர் செய்ய வேண்டியது தன் பெருமையை விளக்குதல் மட்டுமே. அது ஓர் அருமை, அது ஓர் அரிய சிறப்பான நிகழ்வு. பெருமை விளக்கின் பிறனுறும் உரிமை, உரிமை காத்தல் தன்முயல்வின்றி நிகழும் அருமை. நீவிர் ஆரெனில் ஏரிக்கு மூற்றுவீர் அகுதன் மேல் ஏரி பாய்ந்தழிக்கா தகையுடன். புறத்தே நெறிப்படுத்துதற்காக செய்யத்தகாதன யாவை என்பதனை இம்மறைமொழி உவமையுடன் சுருங்க விளக்குகிறது. நீவிர் ஆரெனில் ஏரிக்கு மூற்றுவீர் அகுதன் மேல் ஏரி பாய்ந்தழிக்கா தகையுடன். நீங்கள் ஆறு எனில் ஏரிக்கும் ஊற்றுவீர், ஏரிகளுக்கும் ஊற்றுங்கள். நீங்கள் ஊற்றும் நீர், ஆறு ஊற்றும் நீர்தான் ஏரிக்கு பாய்கிறது. ஏரிக்கும் ஊற்றுவீர் அகுதன் மேல் ஏரி பாய்ந்து அழிக்கா தகையுடன். அதற்கு ஊற்ற வேண்டும் என்பதற்காக ஏரியின் மீது ஏரி பாய்ந்து விடக்கூடாது. அவ்வாறு ஆறு ஏரியின் மீது ஏரி பாய்ந்தால் அது அழிந்து போகும். நீவிர் ஆரெனில் ஏரிக்கு ஊற்றுவீர் அகுதன் மேல் ஏரி பாய்ந்து அழிக்கா தகையுடன். ஏரி ஏரியாகத்தான் இருக்க வேண்டும், அதற்கு நீ ஊற்றிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். அதன் மீது ஏரி பாய்ந்து விடக்கூடாது. ஏரி பாய்ந்தால் ஏரி அழிந்து போகும். பெருமை விளக்கின் பிறனுறும் உரிமை காத்தல் தன்முயல்வின்றி நிகழும் அருமை என்பதற்கும் இவ்வுவமைக்கும் நேரிடையான பொருத்தம் உண்டு. தன் பெருமையினால் பிறரை நெறிப்படுத்துகிறோம் என்று அவர்களுடைய இயல்பு மற்றும் இருத்தலை சிதைத்து அழித்து விடக்கூடாது. நான் நன்மைக்காகத்தான் செய்தேன் என்று விளக்கம் கொடுத்துக் கொண்டிருக்க கூடாது. அதனையே இம்மறைமொழி கூறுகிறது. நீவீர் ஆரெனில் ஏரிக்கும் ஊற்றுவீர் அகுதன் மேல் ஏரி பாய்ந்து அழிக்கா தகையுடன். அந்த தகுதியுடன் இருங்கள். ஏரி பாய்ந்து அழிக்கா தகுதியுடன் அதற்கு உரிய நீரை ஊற்றிக்கொண்டே இருங்கள் என்பது கருத்து. தமக்குளக் கிழமை பிறர்க்கும் உளதெனல் இயல் நெறி. தமக்குள போக்கு பிறர் கிளை என ஏற்றலும் தமர்குறி போக்கின் இடைநில்லா தன்மையின் திருநெறி. புறத்தே நெறிப்படுத்துகையில் இயல் நெறி திருநெறி ஆகிய இரண்டு நிலைகள் உண்டு. இயல்பை நிலைநாட்டுதற்குரிய யாவும் நெறி அல்லது இயல் நெறி என்று ஆகின்றன. திருநெறி எனப்படுவது இயல்பிற்கு புறத்தே அதன் வரையறையை கடந்து பண்பினை நோக்கி இட்டுச் செல்வது, அதாவது இறைத்தன்மையை நோக்கி இட்டுச் செல்வது. தமக்குளக் கிழமை பிறர்க்கும் உளதெனல் இயல் நெறி. தமக்கு உள்ள உரிமைகள் பிறர்க்கும் உள்ளன என்பது இயல் நெறி. தமக்குள போக்கு பிறர் கிளை என வேற்றலும் தமர்குறி போக்கின் இடைநில்லா தன்மையும் திருநெறி. தமக்கு உள்ள போக்கு பிறர்க்கு இல்லை என்பதனை ஏற்றுக்கொள்ளுதலும் தமக்கு உரிமை உடையவர்களுக்கு உரிய போக்கின்
இடை நில்லா தன்மையும் திருநெறி. அவர்களுடைய போக்கில் இடை நிற்கக்கூடாது என்ற தகைமை, என்ற தன்மை திருநெறி. எனக்குள்ள உரிமை உனக்கும் உண்டு என்பது இயல்நெறி. என் போக்கு வேறு, உன் போக்கு வேறு, இதனை நான் ஏற்கிறேன். உன் போக்கில் நான் இடை நிற்க மாட்டேன், அது எவ்வாறாயினும் என்பது திருநெறி. எனக்குள்ள உரிமை உனக்கும் உள்ளது என்ற இயல்நெறி என் போக்கில்தான் நீ இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துமாயின் அது உறவின் இயல்பு என்று இருக்கும். அது உறவின் இயல்புதான், உறவின் இயல்பு நெறிதான். ஆனால் அது நிறைவின்மையை தரும். ஏனெனில் போக்கில் வாழ்தல் தான் அவரவருக்குரிய நிறைவு. ஒருவர் போக்கில் இன்னொருவர் இருக்க இயலாது. அவரவர் போக்கு அவரவருக்கு உரியது. என் உரிமையைப் போல் உன் உரிமையை கருதுகிறேன். அவ்வாறே உன் போக்கும் என் போக்கும் ஒன்றே என இருப்போம் என்பது இயல்நெறி. அது நிறைவினை தராது. அது நெறிதான். ஆயினும் அது நிறைவினை நல்காது. நிறைவு எனப்படுவது என்ன? பண்பு நோக்கி பாய்வதற்குரிய வழி, பாய்வதற்குரிய நிலை. நிறைவு இருந்தால்தான் பண்பு நோக்கி அல்லது இறைத்தன்மையை நோக்கி பாய்தல் வாய்க்கும். அதற்குரிய நெறி திருநெறி. அத்திருநெறி என்பது தமக்குள போக்கு பிறர்க்கிளை என ஏற்றலும் தமர்குறி போக்கின் இடைநில்லா தன்மையும் திருநெறி. தம்மவர்க்கு உரிய போக்கு என்றாலும் அதன் இடையில் நில்லாத தன்மை, அது திருநெறி. நஞ்சும் இயல்பெனில் அதனை அஞ்சாதும்மொடு துஞ்சுவே மென்றிருத்தல் தன்னை உணர்ந்து எஞ்சா இன்னருள் ஊட்டும் சிவத்தை பற்றியோர் உறுநெறியே. எம்பெருமானாகிய சிவத்தை பற்றுவோர் உறும் நெறி யாதெனில் நஞ்சும் இயல்பெனில் அதனை அஞ்சாதும்மொடு துஞ்சுவே மென்றிருத்தல். உன்னுடைய இயல்பு நஞ்சுதான் என்றால், அது உன் இயல்புதான் என்றால், அஞ்சாது உன்னோடு துஞ்சுவேன், அஞ்சாது உன்னோடு உன் அருகில் உறங்குவேன் என்றிருத்தல் தன்னை உணர்ந்து எஞ்சா இன்னருள் ஊட்டும் சிவத்தை பற்றியோர் உறுநெறியே. எஞ்சா இன்னருள் எனும் கருத்து திருவாசகத்தில் மாணிக்க வாசக பெருமானார் அருளியது. இவ்விடத்திற்கு அதுவே முற்று பொருத்தமானது என்பதனால் அதனையே அப்படியே இங்கு எடுத்து கூறுகிறோம். எஞ்சா இன்னருள் என்றால் இன்னருள் வழங்குவதில் எவ்விதமான எச்சமும் இல்லாமல் மிச்ச மீதி இல்லாமல் வழங்குபவன் இறைவன் என்ற கருத்தது. இரு சொற்களில் இவ்வளவு அரிய கருத்தினை மாணிக்க வாசகர் பதிவு செய்தார். எஞ்சா இன்னருள் ஊட்டுபவன் இறைவன், எஞ்சா இன்னருள் ஊட்டும் சிவத்தை பற்றி ஒரு உறும் நெறி இது. இக்கருத்து நஞ்சு தீது
கொடிது, அஞ்சத்தக்கது என்ற மதிப்பீட்டினை உருப்பிழக்கச் செய்கிறது. தன்னை உணர்ந்தோர் எம்பெருமான் சிவத்தின் எஞ்சா இன்னருள் ஊட்டும் அத்தன்மை கொண்ட எம்பெருமானை பற்றியோர் நஞ்சே இயல்பு என்று இருப்பவர்களுக்கு பக்கத்திலும் துஞ்ச இயலும். அது நம்பிக்கையினால் அல்ல, அல்லது தன் மீது அக்கறையற்ற தன்மையினாலும் அல்ல. தன்னை உணர்ந்து கொண்டு இறைவனையும் பற்றிக் கொள்வோர்க்கு அருகே இருப்பவரிடம் இருப்பது நஞ்சு என்றாலும் அந்த நஞ்சு அவருக்குரிய இயல்பு என்றால் அதனை ஏற்கும் தன்மை இருக்கும். அவருடைய இயல்பு அவருக்கு நஞ்சை வழங்கி இருக்கிறது. என்று அதனை ஏற்றுக்கொண்டால்தான் அருகே துஞ்ச இயலும். இவ்வாறு நஞ்சு இயல்பு என்று தெரிந்து அருகே துஞ்சுதல் தன்னை உணர்ந்து இறைவனை பற்றி கொண்டோர் உறும் நெறி, அவர்களுக்கு முயற்சியின்றி வந்து சேரும் நெறி அது. முன்னர் கூறப்பட்டவை பிறர் தமர் ஆகிய பகுப்புகளுக்குரியன. ஈற்றாக கூறப்பட்டன இரண்டு. தமக்குள்ள போக்கு பிறர்க்கில்லை என வேற்றிலும் தமர்குறி போக்கின் இடைநில்லா தன்மையும் திருநெறி. அது திருநெறி. தமர்க்குரிய போக்கில் கூட இடையில் நிற்கக்கூடாது. தம்மவர் தமக்கு உரிமையுடையவர் என்று இருப்பவர்களுடைய போக்கில் கூட இடையில் நிற்கக்கூடாது என்பது திருநெறி. தன்னை உணர்ந்து இறைவனை பற்றி கொள்வோருக்கு வந்து சேரும் நெறி எது? ஒருவருடைய இயல்பே நஞ்சுதான் என்றால் இயல்பினைத்தான் நோக்க வேண்டும். அது இயல்பு என்று நோக்க வேண்டும். இயல்பில் குறுக்கிடக்கூடாது. இயல்பு இருப்பதனால் இது எனக்கு பொருந்தாது என்று ஒதுங்கக்கூடாது. இது யாருக்கு வாய்க்கும்? இது யாவருக்கும் அல்ல. இது தன்னை உணர்ந்து இறைவனை பற்றி கொண்டோருக்கு மட்டும் வாய்க்கும். அவர்கள் உறும் நெறி இது. திருநெறி யாவருக்குமான அழைப்பு. ஈற்றில் கூறப்படும் நெறி ஒரு அழைப்பல்ல. இவ்வாறு இருக்கிறது என்ற ஒரு கருத்தின் வெளிப்பாடு, அவ்வளவுதான். ஈற்றில் கூறப்படும் நெறிதான் சூழலின் பன்மைய தன்மைகளோடு ஊடாடி கலந்து வாழ்வதற்குரிய நெறி. பிறரின் இயல்புகள் தமக்கு பொருந்தாதன ஆயினும் தன்னை உணர்ந்து கொண்டு இறைவனை பற்றி கொண்டால் பொருத்தம் பொருத்தமின்மை என்ற இருமை இல்லை என்ற நிலை அது. இயல்நெறி யாவருக்குமானது, யாவருக்குமான வலியுறுத்தல். இவ்வாறு இருங்கள் என்ற வலியுறுத்தல் இயல்நெறி. திருநெறி யாவருக்குமான அழைப்பு.
உறும் நெறி, உருநெறி அல்லது முயற்சியின்றி பெறும் நெறி எனப்படுவது இவ்வாறு ஒரு நெறி இருக்கிறது என்ற கருத்தின் வெளிப்பாடு, அவ்வளவுதான். அது வலியுறுத்தலும் இல்லை, அது அழைப்பும் இல்லை. நஞ்சு என்ற சொல்லே நடுங்குறச் செய்கிறது என்றால் விலகித்தான் இருக்க வேண்டும். அதுதான் இயல் நெறி. ஏனெனில் பிறரெனின் கருத்தை கருதா விளக்கம் நெறியே என்று கூறப்பட்டிருக்கிறது. பிறர் என்று நீங்கள் எவரை கருதுகிறீர்களோ அல்லது உரிமை அற்றவர், உங்களிடம் உரிமை இல்லாதவர் என்று எவரை கருதுகிறீர்களோ அவருடைய கருத்தை கூட கருதக்கூடாது, விளக்கமாக இருக்க வேண்டும் என்பது நெறி. அதுவும் நெறி. உரிமை இல்லாத இடத்தில் கருத்து கேட்பதும் கருத்துக்கு விளக்கம் கூறுவதும் நெறிமுறைக்கு மாறானது. தமரெனின் கருத்தும் விளக்கமும் உடன்னடை பயிலலும் நெறி. தமர் தம்மவர் தமக்கு உரிமையுடையவர் என்றால் கருத்து விளக்கம் உடன்னடை பயில் ஆகியவையெல்லாம் நெறி. இவையெல்லாம் கூறப்பட்டன. அவரவர் நிலைக்கு ஏற்றவாறு இக்கருத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். நிலைக்கு பொருந்தா கருத்துக்களை எடுத்துக்கொள்ளக் கூடாது. ஏனெனில் அவரவருடைய போக்கு எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறுதான் கருத்துக்களை உள்வாங்க வேண்டும். அதனைத்தான் திருநெறி என்ற கருத்து முன்வைக்கிறது. எவருடைய போக்கிலும் குறுக்கே நிற்கக்கூடாது. அதுதான் திருநெறி. இயல் நெறி என்ற வகையில் வலியுறுத்த வேண்டும், திருநெறிக்கு அழைக்க வேண்டும். உருநெறிக்கு இந்த இரண்டையும் செய்யக்கூடாது. இது இவ்வாறு இருக்கிறது என்று வெளிப்படுத்த வேண்டும், அவ்வளவுதான். அவரவர் நிலைக்கேற்ற கருத்துக்களை அவரவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். புறத்தில் இருப்போருக்கும் ஒரு மனிதருக்குமான நெறிமுறை எனப்படுவது உள்ளாண்மை முதல் இயல் நெறி திருநெறி வரை வெவ்வேறு மறைமொழிகளில் விளக்கப்பட்டிருக்கிறது. யாவற்றுக்கும் சாரமாக தன்னெறி வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. உள்ளாண்மை என்பது இன்றியமையா கருத்து. அது இருந்தால்தான் பிற கருத்துக்கள் விளங்கும். இக்கொள்கைகளை ஆழ்ந்து விளங்கிக் கொண்டு அவரவர் இயல்புக்கு வாழ்க்கை போக்கிற்கு ஏற்ப பின்பற்றுவீர். இத்துடன் பாடம் நிறைவடைகிறது. உங்கள் அனைவருக்கும் அம்மையப்பர் அருள் நிறைவதாக. நன்றி.